ஆழ்வார் திருடிகளே சரணம், எம்பெருமானார் திருடிகளே சரணம், பிள்ளான் திருடிகளே சரணம், நஞ்சியர் திருடிகளே சரணம், நம்பிள்ளை திருடிகளே சரணம், வடக்கு திருவீதி பிள்ளை திருடிகளே சரணம், பெரியவாச்சான் பிள்ளை திருடிகளே சரணம், பாதிகேசரி அழகம்நாள ஜீயர் திருடிகளே சரணம், ஜீயர் திருடிகளே சரணம், ஜீயர் திருடிகளே சரணம். ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணான்னம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்ய ஜாமாதரம் முனி ரம்ய ஜாமாத்திரி யோகீந்திர பாத ரேகாமயம் சதா ததா யத்தாத்ம சத்தாதிம் ராமானுஜ முனிம் பஜே. லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். யோ நித்யமச்சுத பதாம்புஜே யுக்மருக்மம் व्यामोहतस्तदितराणि तृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. माता पिता योतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन वदन्मयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्ग्रियुगडं प्रणमामि मूर्ध्ना. भूतं सरश्च महताह्वये भट्टनाथ श्री भक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्ग्रियेण परकाले यतीन्द्रमिश्रान् जिमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्. नाथं पंकजनेत्र राम यमुना वास्तव्य मालाधरान् योगीन्द्रं कुर्गेशचन्द्र जलधिं गोविन्द कूरादिपौ भट्टार्यं निगमान्त योगी जगदाचार्यौ सकृष्णद्वयौ वन्दे माधव पद्मनाभ सुमनः कोलेश देवादिपान्. திருவருள்மால் சேனமுதலி ஷடகோபன் நாதமுனி ஷீருய்யப்பண்டார் மணக்கால் நம்பி சென்றாம் ஆளவந்தார் குருமாதாதரர் பொருகைப்பிறார் கண்பாம் எதிராசர் கோவிந்தர் பூரேஷர் பட்டர் வேதாந்தி முனி இருகண்ணர் கண்புடைய நம்பிள்ளை இவர் ஈடழித்தற்கு ஏய்ந்த மாதவர் பத்மநாபர் இவர் அருளாளர் திருவடி உண்ணிய தேவப்பெருமாள் கைக்கொண்டருளும் திருவிளையாழ்வார் பதங்கள் முன்பெருள் சேர்ந்தனவே. முன்னைவனைகள முங்கிக்குடிய முதன் பொன்னங்கழ கமல போதிரண்டும் என்னுடைய சென்னிக்கனியாகச் சேர்த்தினேன் தென்பதத்தார்க்கு என்ன கடவுடையேன் யான் நயந்தரு பேரின்பமெல்லாம் பழுதென்று நன்னினர்பால் சயந்தரி கீர்த்தி ராமானுசமுனி தாழ்நமேல் உயர்ந்த குணத்து திருவரங்க தமுதுவங்கும் அன்பால் எம்பும் கலித்துறை அந்தாதி ஓத இசை நெஞ்சமே சொல்லின் தக்க கொண்டு உணதடி போதுக்கு தொண்டு செய்யும் நல்லன் பிரேத்தும் உன் நாமமெல்லாம் இந்த நாவினுள்ளே அல்லும் பகலும் அமரும்படி அல்கரும் அடுசமயம் வெல்லும் பரமை ராமானுச இதன் விண்ணப்பமே. பரம காருணிகரான எம்பெருமானார் விஷயமாக திருவரங்க தமுதனார் ராமானுச நூற்றந்தாதி என்கிற அற்புத பிரபந்தத்தை அருளியுள்ளார். அதற்கு மணவாள மாமுனிகள் ஒரு சுருக்கமான உரையை அருளியுள்ளார். இது தவிர பிள்ளைலோகம் ஜீயர் விரிவான வியாக்கியானத்தையும் அருளியுள்ளார். இப்பொழுது நாம் மணவாள மாமுனிகளுடைய உரையை கொண்டு பாசுரங்களுக்கான அர்த்த விசேஷங்களை அனுபவித்து வருகிறோம். கடைசியாக நாம் அனுபவித்தது 33ஆம் பாசுரம். அடையார் கமலத்து அலர்மகள் கேள்வன் கை ஆழி என்னும் படையோடு நாந்தகமும் படர்தண்டும் ஒன் சார்ங்கவில்லும் புடையார் புருஷங்கமும் இந்த பூதலம் காப்பதற்கென்று இடையே இராமானுச முனியாயின இந்நிலத்தே என்று எப்படி பஞ்சாயுதங்களும் சேர்ந்து எம்பெருமானாராக அவதரித்திருக்கின்றன என்பதை போன பாசுரத்திலே காட்டினார். எம்பெருமானாருடைய அவதாரஸ்தலம் ஸ்ரீபெரும்புதூர். இந்த ஸ்ரீபெரும்புத்தூரில் போனோம் என்றால் எம்பெருமானார் சன்னதி நேரே அந்த பெரிய துவாரத்துக்குள்ளே நாம் போனோம் என்றால் நேரே எம்பெருமானார் சன்னதி தான். அந்த சன்னதி வாசலிலே 2 பக்கத்துல சுவர் இருக்கும் இல்லையா, அங்கே கூரத்தாழ்வான் முதலியாண்டான் அங்கே துவாரபாலர்கள் போல இருப்பார்கள். அது தனியா இருக்கும். ஆனா அந்த சுவற்றிலே பார்த்தோம்னா இந்த பஞ்சாயுதங்கள் இருக்கும். கவனிச்சிருப்பீர்களா தெரியும். அங்க பார்த்தா பஞ்சாயுதங்களும் அங்க வரையப்பட்டு அந்த பஞ்சாயுதங்களுடைய சக்தியெல்லாம் எம்பெருமானாரிடத்தில் இருக்கிறது என்பதை காட்டும் விதத்திலே அப்படி அமைந்திருக்கும். அதை போன பாசுரத்திலே அமுதனார் காட்டியபடி நாம் அனுபவித்தோம். அதை தொடர்ந்து அடுத்த பாசுரம் 34ஆம் பாசுரம். நிலத்தை செருத்துண்ணும் நீசக்கலியை நினைப்பரிய பலத்தை செருத்தும் பிறங்கியது இல்லை. என் பெய்வினை தென்புலத்தில் பொறித்த அப்புத்தகச் சும்மை பொறுக்கியபின் நலத்தை பொறுத்தது இராமானுசன் தன் நயப்புகழே. இந்த பாசுரத்தில் என்ன அர்த்தம் காட்டப்படுகிறது அதை முன்னுரையிலே நாம் பார்க்கலாம். 34ஆம் பாட்டு. கலிதோஷ அபிபூதமான ஜகத்தை ரட்சித்தமையை சொல்லி இவரை ஆசிரியிப்பார்களுக்கு ஆத்மகுணாதிகள் தானே வந்து சேரும் என்னுமத்தையும் இவருடைய குண உத்பாதகத்துவ ஹேதுவான சகாய பலத்தையும் அருளி செய்தார். கீழ் 2 பாட்டாலே. கீழே 2 பாசுரங்களில் என்னென்ன காட்டப்பட்டது? கலிதோஷ அபிபூதமான ஜகத்து, கலிதோஷம் மூடியிருக்கிறது, அப்படிப்பட்ட இந்த ஜகத்து, அதை ரட்சித்தமையை சொல்லி அதை எப்படி எம்பெருமானார் ரட்சித்தார், இந்த உலகத்தை எப்படி காப்பாற்றினார் என்பதை சொல்லி இவரை ஆசிரியிப்பார்க்கு
ஆத்ம குணாதிகள் தானே வந்து சேரும் என்னுமத்தையும். எம்பெருமானாரை ஆசிரியப்பவர்களுக்கு ஆத்ம குணங்கள் தான் நமக்கு முக்கியம். ஒரு ஆச்சாரியனை போய் அடையணும் என்றாலே நமக்கு முதல்ல இருக்க வேண்டியது ஆத்ம குணங்கள் தான். ஆத்ம குணங்களில் பிரதானம் சமமும் தமமும் அப்படின்னு ஸ்ரீவச்சன பூஷணத்தை எடுத்து பிள்ளைலோகாச்சாரியர் காட்டியுள்ளார். இந்த சமமும் தமமும் இருந்தால்தான் நமக்கு ஒரு ஆச்சாரியனே கிடைப்பார். முதல்ல இந்திரியங்கள், வெளி இந்திரியங்கள், உள் இந்திரியங்கள் இவைகளை அடக்க தெரியணும். வெளி இந்திரியங்கள்னா கண்ணு, காது, மூக்கு, தோல், நாக்கு. உள்ளிந்திரியம்னா மனசு. இது ரெண்டுத்தையும் அடக்க தெரிஞ்சாதான் நம்ம ஒரு உண்மையான சதாச்சாரியனையே நாம் பெறுவோம் என்று பொதுவாக சாஸ்திரத்தை அப்படி சொல்லப்பட்டிருக்கு. பரம கருணையோடைய ஆச்சாரியர்கள் நம்ம ஏற்றுக்கொண்டு நமக்கு அந்த நிலை ஏற்படும்படிக்கு பண்ணிக்கிறார்கள்ங்கிறது பிற்பாடு எம்பெருமானார் போன்ற கிருபா மாத்திர பிரசன்னாச்சாரியர்கள் நமக்கு பண்ணின உபகாரம். இல்லை என்றால் நம்ம ஆச்சாரியனை போய் அண்ட வேணும் என்றாலே நமக்கு இதெல்லாம் இருக்கணும். அது இருந்தால் தான் அடுத்தது மேலே விஷயங்களை தெரிந்து கொள்ளவே முடியும். அப்படி அந்த ஆத்ம குணங்கள் எப்படி நமக்கு கிடைக்கிறது? எம்பெருமானாரை அடைந்தால் நமக்கு அது கிடைக்கும் என்று அதை காட்டினார். அதுக்கு மேலே இவருடைய ஆத்ம குண உற்பாதகத்துவ ஹேத்துவான எம்பெருமானார் நமக்கு ஆத்ம குணங்களை உற்பாதகம் பண்ணுகிறார். உற்பாதகம் படைக்கிறது, நமக்கு ஏற்படுத்துவது. அதற்கு ஹேத்துவான சகாய பலம். அதுக்கு அவரிடத்துல என்ன சகாயம் இருக்கு? பஞ்சாயுதங்களுடைய சக்தி அவரிடத்துல இருக்கு. அதையும் அருளி செய்தார். இதெல்லாம் கீழே 2 பாட்டாலே அருளி செய்தார். இப்பாட்டில் இந்த பாசனத்தில் என்ன சொல்லுகிறார்? இப்படி கால தோஷத்தை போக்கி லோகத்தை ரட்சித்த அளவிலும் எம்பெருமானார் குணங்கள் பிரகாசித்ததில்லை. இப்படி கால தோஷத்தையும் போக்கி, கலிகாலத்தினால ஏற்பட்ட தோஷத்தையும் போக்கி லோகத்தை ரட்சித்தார். ரட்சித்த அளவிலும் அப்படி பண்ணியும் கூட எம்பெருமானார் குணங்கள் பிரகாசித்ததில்லை. அப்ப கூட எம்பெருமானாருடைய குணம் இன்னும் பிரகாசிக்கவில்லை. எப்பொழுது பிரகாசித்தது? என் கர்மத்தை கழித்த பின்பு வைலட்சண்யத்தை தரித்தது என்கிறார். என்னுடைய கர்மத்தை போக்கின பிறகுதான் எம்பெருமானாருடைய பெருமையே நன்றாக தெரிய வந்தது. இப்படிப்பட்ட ஒரு தாழ்ந்தவனுக்கும் நன்மையை பண்ண முடியுமா ஒருத்தராலே என்று அந்த எம்பெருமானாருடைய வைலட்சண்யம், அந்த வேறுபாடு. ஏன்னா நல்லவர்களையும் நல்லவர்கள் ஆதரிப்பார்கள். ஆனா என்னை போன்ற ஒருத்தனை எம்பெருமானார் போன்ற மிக நல்லவர் ஆதரித்ததனாலே அவருடைய பெருமை அப்பொழுதுதான் நன்றாக தெரிய வந்தது என்று காட்டுகிறார். வைலட்சண்யத்தை தரித்தது என்கிறார். பதவுரை. ஈராமானுசன் தன் எம்பெருமானாருடைய நயம் ஸ்பிருகணீயமான புகழ் குணஜாத்தம். புகழ்னா புகழப்படுவது, புகழ் அதாவது குணங்கள் தான் புகழப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த குணஜாத்தம், குணக்கூட்டம் நிலத்தை, லோகத்தை செருத்து அபிபவித்து உண்ணும் ஹிம்சியான் என்றுள்ள இந்த லோகத்தையே அப்படியே அடக்கி துன்புறுத்தக்கூடிய நீசக்கலியை, ஹேயமான கலியை, மிகவும் தாழ்ந்ததான இந்த கலி, அதை நினைப்பறிய மனசாலே பரிச்சேதிக்க அரிதாயிருந்துள்ள பலத்தை தேஜஸ் சகாசத்தில் திமிரம் போலே செருத்தும் அபிபூதமாம்படி பண்ணின அளவிலும். அதாவது இந்த நீச கலியை, மிகவும் இந்த உலகத்தையே துன்புறுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த கலி, அதை மனசாலே பரிச்சேதிக்க அரிதாயிருந்துள்ள பலத்தை, அதோடைய பலம் எப்படி இருக்கு? மனதாலே நம்மாலே அளவுபடுத்தி பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட பலத்தை எம்பெருமானார் அந்த கலியனுடைய தன்மையை போக்கினார். எப்படி போக்கினார்? தேஜஸ் சகாசத்திலே திமிரம் போலே. தேஜஸ் வந்ததுன்னா, திமிரம்னா இருட்டு, அது போயிடுமே. அதை போலே அபிபூதமாம்படி பண்ணின அளவிலும், இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய இருட்டெல்லாம் போகும்படிக்கு, அஜ்ஞானம் எல்லாம் போகும்படிக்கு பண்ணினாலும் திறங்கியதில்லை, பிரகாசித்ததில்லை. எது? குணஜாத்தம். அதுதான் பார்த்தேன். எம்பெருமானாருடைய குணக்கூட்டம் அது பிரகாசிக்கவில்லை. என்னாலே உண்டாக்கப்பட்ட வினை பாபங்களை தென்புலத்தில் யமலோகத்தில் பொறித்த எழுதி வைத்த அப்புத்தக சும்மை, அந்த புஸ்தக பாரத்தை பொறுக்கிய பின், தகித்த பின்பு, இதெல்லாம் எப்பொழுது இந்த எம்பெருமானாருக்கு பெருமை ஏற்படுகிறது? என்னாலே உண்டாக்கப்பட்ட பாபங்கள், நான் எவ்வளவு பாபம் பண்ணிட்டே இருக்கேன், ஒரு க்ஷணமும் பாபம் பண்ணிட்டே இருக்கேன். அதை யமலோகத்திலே எழுதி வைத்த அந்த புஸ்தக பாரத்தை,
நாம் பண்றதெல்லாம் ஒருத்தர் எழுதிட்டு இருக்காரு, சித்திரகுப்தன் சொல்றாரு, சித்திரகுப்தன் எழுதிட்டே இருக்கார். அது எவ்வளவு ஆயிடுச்சா, அது பெரிய பாரம் ஆயிடுச்சான். எழுதி எழுதி நாம் பண்ணின பாபங்களை எழுதி எழுதி அது ரொம்ப பெரிய பாரமாகி விட்டது. அதை பொறுக்கிய பின் அதை தகித்த பின்பு, அதை எரித்து போட்ட பின்பு என்னுடைய பாபத்தை எல்லாம் எம்பெருமானார் எரித்து விட்டார். அப்படி பின்பு நலத்தை பொறுத்தது, ஔஜ்வல்ய ரூபமான வைலட்சண்யத்தை தரித்தது. பொறுத்ததுன்னா தரித்தது, தாங்கினதுன்னு. அப்ப நல்ல அந்த ஔஜ்வல்ய ரூபமான வைலட்சண்யம், ஔஜ்வல்யம்னா ஒளி படைத்து இருக்கக்கூடிய தன்மை, அப்படிப்பட்ட வைலட்சண்யம், அந்த வேறுபாடு, அந்த பெருமை, அதை தரித்தது. இது எம்பெருமானுடைய குணங்கள். எம்பெருமானாருடைய குணங்களுக்கு இந்த உலகத்திலே இருந்த கலியை போக்கின போது கூட அவ்வளவு பெருமை ஏற்படல. என்னுடைய பாபத்தை எல்லாம் போக்கி கொடுத்தாரே, அப்பொழுதுதான் அவருடைய குணங்களுக்கு பெருமை ஏற்பட்டது என்று காட்டுகிறார். பிறங்குதல்னா பிரகாசித்தல், பிறங்கியன்னா நல்ல பிரகாசமா இருக்கிறது. தென்புலம்னா யமபுரம், யமனுடைய பட்டணம். சுமை, சுமை, சுமைங்கிறத சுமைன்னு வந்திருக்கு. பொறுக்குதல்னா தகித்தல், நயன்னா விருப்பம். சில வார்த்தைகளுக்கு அர்த்தம் காட்டுறார். இது 34ஆம் பாசுரம். நிலத்தை செருத்தொன்னும் நீசக்கலியை நினைப்பறிய பலத்தை செருத்தும் பிறங்கியதில்லை. என் பெய்வினை தென்புலத்தில் பொறித்த புத்தக சும்மை பொறுக்கிய பின் நலத்தை பொறுத்தது இராமானுசந்தன் நயப்புகழே. பெருமானாருடைய அந்த குணக்கூட்டங்கள் எப்பொழுது பெருமை அடைந்தது, என்னுடைய பாபங்களை போக்கி என்னை ஏற்றுக்கொண்ட பின்புதான் என்று காட்டுகிறார். இது 34ஆம் பாசுரம். அடுத்தது 35ஆம் பாசுரம். நயவேன் ஒரு தெய்வம் நானிலத்தே சில மானிடத்தை புயலே என கவி போற்றி செய்யேன். பொன் அரங்கம் என்னில் மயலே பெருகும் இராமானுசன் மண்ணு மாமலத்தால் அயரேன் அறிவினை என்னை எவ்வாறென்று அடப்பதுவே. இனிமே என்னை என்னுடைய பெரிய பாப்பங்கள்லாம் எப்படி துன்புறுத்தவே முடியாது. எதனாலே? அந்த பொன்னரங்கம் என்று சொன்னால் அப்படியே மையல் கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமானார், அவருடைய திருவடிகளை நான் விடாமல் பிடித்திருக்கும் பொழுது எப்படி எனக்கு பாபங்கள் துன்புறுத்தாது என்று சொல்லுகிறார். முதல்ல அவதாரிகை 35ஆம் பாட்டு. எம்பெருமானார் உம்மளவில் செய்த விஷயீகாரத்தை பார்த்து கர்மமெல்லாம் கழிந்தது என்றீராகிலும். எம்பெருமானார் உம்மை ஏற்றுக்கொண்டார். உம்மளவில் செய்த விஷயீகாரம்னா உம்மை ஏற்றுக்கொண்டது, விஷயீகாரம்னா ஏற்றுக்கொள்வது. அப்படி அந்த விஷயீகாரத்தை பார்த்து கர்மமெல்லாம் கழிந்தது என்றீராகிலும், அதை பார்த்து கர்மமெல்லாம் போயிடுத்து, எனக்கு இருந்த கர்மமெல்லாம் எம்பெருமானார் என்னை ஏற்றுக்கொண்டதுனாலே போய்விட்டது என்று சொன்னீராகிலும் பிரகிருதியோட இருக்கையாலே இன்னமும் அவை ஆக்கிரமிக்கிலோ என்ன. ஆனாலும் இந்த சம்சாரத்தை தான் இருக்கீர், இன்னும் இந்த பரமத்துக்கு போயிடலையே, இங்கதானே இருக்கீர். அப்போ திரும்பவும் இதே வினைகள் அவையெல்லாம் உம்மை ஆக்கிரமித்தால் என்ன பண்ணுவீர்? எதனாலேன்னா பிரகிருதியோட இருக்கிறதுனாலே, சம்சாரத்தில் இருக்கிறதுனால திரும்பவும் ஆக்கிரமிக்கிலோ, அது திருப்பி வருமோ என்று கேட்க அதுக்கு பதில் சொல்ல, இனி அவற்றுக்கு என்னை அடருகைக்கு வழி இல்லை என்கிறார். இனி அவற்றுக்குன்னா அந்த கர்மங்களுக்கு, வினைகளுக்கு என்னை அடருவதற்கு, என்னை துன்புறுத்துவதற்கு வழி இல்லை, அதுக்கு வழியே இல்லை என்று சொல்லுகிறார். நயவேன் ஒரு தெய்வம், புறம்பொரு தெய்வத்தை நயவேன் விரும்பேன், வேறு ஒரு தெய்வத்தை நான் விரும்ப மாட்டேன். நானிலத்தே இந்த லோகத்திலே சில மானிடத்தை, சில க்ஷுத்ர மனுஷரை புயலே என்று அவர்களுடைய ஔதாரியத்துக்கு மேகத்தை ஒப்பாக கவி போற்றி செய்யேன், கவிகள் சொல்லி துதியேன். தேவதாந்திர பஜனமும் பண்ண மாட்டேன். நயவேன் ஒரு தெய்வம், புறம்பொரு தெய்வத்தை விரும்ப மாட்டேன். இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய சில மனிதர்களை பார்த்து நீங்கள் தான் மேகத்துக்கு ஒப்பா இருக்கீர்கள், ரொம்ப வள்ளத்தன்மை உடையவராக இருக்கிறீர்கள் அப்படி என்றால் சொல்லி அவர்களை புகழ மாட்டேன். பொன் ஸ்பிருகணியமான அரங்கம் என்னில், கோயில் என்னும் பிரசங்கத்திலே, கோயில் என்கிற அந்த வார்த்தை, பொன் அரங்கம்னா கோயில். நம்முடைய சம்பிரதாயத்தில் கோயில்ங்கிறது திவ்யதேசம், இந்த ஸ்ரீரங்கத்தை தான் குறிக்கும். கோயில் என்னும் பிரசங்கத்திலே அந்த பேச்சு வந்தாலே மயல் பெருகும், காதல் மையல் அபிவிருத்தமாக நிற்கும். காதலாலே ஏற்பட்ட மயக்கம், அன்பினாலே ஏற்பட்ட மயக்கம் அது அப்படியே பெருகி போகும். அபிவிருத்தம்னா பெருகி போகுது, அபிவிருத்தம் ஆகா நிற்கும். இராமானுசன் அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமானாருடைய
மண்ணு பரஸ்பரம் பொருந்தி மா பரம பூஜ்யமாய் மலர் போக்கியமான தாழ் திருவடிகளை அயரேன் விஸ்மரியேன், அதை மறக்கவே மாட்டேன். எம்பெருமானாருடைய பரம பூஜ்யமாய் பரம போக்கியமாக இருக்கக்கூடிய பரஸ்பரம் பொருந்தி இருக்கக்கூடிய திருவடிகள், அவற்றை விஸ்மரியேன் மறக்கவே மாட்டேன். அரு ஆதலால் அது அறுக்க அரிதான வினை கர்மங்கள் எவ்வாறு எவ்வழியாலே என்னை இன்று அடர்ப்பது, என்னை இனிமேல் அடர்க்கும், என்னை எப்படி அடர்க்கப் போகிறது, பண்ணாது என்று காட்டுகிறார். அழகான குறிப்புகளை இங்கு காட்டியிருக்கார். அப்பிராப்த தேவதா பிராவண்யமும், அதாவது நமக்கு பொருத்தமில்லாத தேவதைகள், எம்பெருமானை தவிர பரதேவதையான பகவானை தவிர மற்ற தேவதைகள் எல்லாருமே நமக்கு பொருத்தமில்லாத தேவதைகள். அந்த தேவதைகள் விஷயத்திலே இருக்கக்கூடிய பிராவண்யம், தேவதாந்திர பஜனம். அடுத்தது அசேவிய சேவை, அதுதான் சுத்திர மனுஷர்களை பார்த்து கொண்டாடுவது, ஸ்தோத்திரம் பண்ணுவது, உன்னை போல கிடையாது, நீதான் ரொம்ப நல்லா பண்ற அப்படின்னு தாழ்ந்த மனிதர்களை பார்த்து சொல்லுவது அசேவிய சேவை. தேவையற்றவர்களுக்கு தொண்டு பண்ணுவது, அவர்களுக்கு ஏதோ காசு பணம் கிடைக்கும் அதனாலே வேலை பார்ப்பது, இப்படி எல்லாம் பண்ணக்கூடியது அசேவிய சேவைன்னு சொல்லப்படுகிறது. அதுக்கு மேல அப்பிராப்த விஷய ஸ்மிருதி, பொருத்தமற்ற விஷயங்களை நினைத்திருப்பது. இந்த 3 விஷயங்கள் அப்பிராப்த விஷய ஸ்மிருதியும் ஆய்த்து கர்மம் அடருகைக்கு வழி. நம்ம கர்மம் துன்புறுத்துறதுன்னா அதற்கு காரணம் எதுவா இருக்கும்? இந்த 3 வழியா தான் அது வர முடியும். நாம் தேவதாந்திர பஜனம் பண்ணினோம்னா அதன் மூலமாக நமக்கு கர்மம் நம்மை துன்புறுத்தும். அசேவிய சேவை, தேவையற்றவர்களுக்கு தொண்டு பண்ணினோம்னா அது மூலமா நமக்கு கர்மம் வரும், அந்த கர்மத்தினால் நமக்கு துன்பம் ஏற்படும். அப்பிராப்த விஷய ஸ்மிருதி, தேவையற்ற விஷயங்கள், நமக்கு பொருத்தமில்லாத விஷயங்கள். எம்பெருமானாருக்கு அடியவர், ஒரு பிரபந்தன், ஒரு முமுக்ஷு, ஒரு பகவத்தாசன் அப்படின்னு இருக்கும் பொழுது நமக்குன்னு எதை நினைக்க வேண்டும், எதை பேச வேண்டும், எதை பண்ண வேண்டும் இருக்கே, அது இல்லாமல் மற்ற விஷயங்களிலே நாம் ஈடுபட்டோம் என்றால் அதனாலே ஏற்படக்கூடிய கர்மம், அதனாலே அந்த கர்மம் நம்மை துன்புறுத்தலாம். நமக்கே ஏதோ ஒரு கஷ்டம் வரும், காலையில் எழுந்தா ஏதோ ஒரு கஷ்டம் வரும். அதெல்லாம் கஷ்டம் வருதுன்னா எதனால வருது? இந்த 3 காரணங்கள் தான் முக்கியமான காரணங்கள். இதுல 2 காரணத்தை கஷ்டமா காட்டிட்டார். நயவேன் ஒரு தெய்வம் நான் இல்லத்தே, அப்பிராப்த தெய்வத்தை வணங்குவது, அதே போல சில மாநிலத்தை புயலே என கவி போட்டு செய்ய, அது அசேவிய சேவை. இது 2 கஷ்டமா காட்டிட்டார். அப்பிராப்த விஷய ஸ்மிருதி, பொருத்தமற்ற விஷயத்தை நினைப்பது. இது 2 கூட நாம் தவிர்த்திடலாம். ஒரு தேவதாந்திர பஜனம் பண்ணுவதில்லை, அதே போல வேலைக்கு போவதில்லை, யார்கிட்டையும் போய் கை நட்டி யார்கிட்டையும் ஒரு மனுஷர்களை போய் கொண்டாடி பணம் கொடு என்று கேட்டு வாங்குவதில்லை, அதெல்லாம் நம்ம பண்ணுவதில்லை. ஆனா பொருத்தமற்ற விஷயங்களை நினைக்காமல் இருக்கணுமே, அது ரொம்ப கஷ்டமாச்சு. ஏன்னா மனசுங்கிறது இங்க இருக்கும், ஆனா அது எங்கேயோ எதையோ நினைச்சுட்டு இருக்கும். அதை கட்டுப்படுத்த ரொம்ப கஷ்டம். அதை இங்க ஸ்பஷ்டமா காட்டல இந்த பாசுரத்துல. அது எப்படி காட்டியிருக்காருன்னா, பொன்னரங்க மேனில் மயல் பெருகுங்கிறார் இல்லையா, அதுதான் அதுக்கு எதிர்த்தட்டு. நாம் எதை நினைச்சுட்டு இருக்கணும்? எப்பொழுதும் பொன்னரங்கத்தையே தான் நினைச்சுட்டு இருக்கணும். அதை நினைக்காம மற்ற நினைக்கிறோம்னா அதுவும் நமக்கு கர்மத்தை கொண்டு நம்மை துன்புறுத்தும். ஆக இந்த 3த்துல 2 ஸ்பஷ்டமா இருக்கு, 1 அஸ்பஷ்டமா இருக்கு. அதாவது அதனுடைய எதிர்த்தட்டை காட்டி நாம் எதை நினைச்சுட்டு இருக்கணும்? எம்பெருமான் நினைக்கணும், அடியார்களை நினைக்கணும். அதை தவிர வேறு விஷயங்கள் நினைச்சோம்னா அதுதான் அப்பிராப்த விஷய ஸ்மிருதி. இந்த 3மே கர்மம் அடருகைக்கு வழி. நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வருதுன்னா நாமே நினைச்சுக்கணும், இதுதான் நமக்கு காரணம், இவர் காரணம் இல்லை, அவர் காரணம் இல்லை, இவர் சொல்றாரு, இவர் நம்ம திட்டுறாரு, இவர் நம்ம அடிக்கிறாரு, இவர் நம்ம ஏதோ பண்றாரு அப்படின்னு யாரையோ நினைச்சு நம்ம பிரயோஜனம் இல்லை. நம்முடைய கர்மம் தான் அவர் வடிவில் வந்திருக்கு. நம்முடைய கர்மம் தான் வேற ஒரு விஷயம் ரூபமாக நமக்கு அந்த துன்பத்தை கொடுக்கிறது. ஆக இந்த அப்பிராப்த தேவதா பிராவண்யம், அசேவிய சேவை, அப்பிராப்த விஷய ஸ்மிருதி, இவைகள் தான் கர்மம் அடருகைக்கு வழி. இவை ஒன்றும் எனக்கு இல்லாமையால், ஆனா இது எதுவுமே எனக்கு இல்லையே. ஏன்னா இப்ப அமுதனாருடைய நிலை என்ன? மற்ற தேவதைகளை வணங்க போறாரா? வணங்க போவதில்லை. எம்பெருமானாருடைய அடியவரா இருப்பதனாலே இதை போல மற்ற தேவதாந்திர பஜனத்துக்கு வாய்ப்பே இல்லை. அசேவிய சேவை பண்ண போகிறாரா? யாருக்கோ கை கட்டி நிக்க போறாரா? நீ ஏதாவது கொடுப்பியான்னு எதிர்பார்க்க போறாரா? பார்க்க போவதில்லை. ஏன்னா எம்பெருமானார் எல்லா விஷயத்தையும் காட்டி கொடுத்து விட்டார். அப்பிராப்த விஷய ஸ்மிருதியாது இருக்குமா? அதுவும் இருக்காது. ஏன்னா எம்பெருமானாருடைய கிருப்பைக்கு பாத்திரமானவர், எம்பெருமானாரையே தியானம் பண்ணி கொண்டிருப்பவர். அவர் எங்கே மற்ற விஷயங்களை நினைப்பது? அதுவும் இல்லை. ஆக இவை ஒன்றும் எனக்கு இல்லாமையால் கர்மத்துக்கு என்னை ஒரு வழியாலும் அடர்க்க போகாது என்று கருத்து.
ஆக இந்த கர்மம் என்னை எந்த விதத்திலும் துன்புறுத்தவே முடியாது என்பது இங்கே கருத்து. அதுதான் இங்கே கருத்து காட்டப்பட்டது. கவி போற்றி செய்யேன் என்ற இது கவி செய்யேன் போற்றி செய்யேன் என்று பிரித்து யோசிப்போமாம். கவி போற்றி செய்யேன்னு இருக்கு, அது என்ன சொல்றலாம்? கவி கொண்டு உன்னை போற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லலாம். இல்ல உன்னை கவி பாட மாட்டேன், உன்னை போற்ற மாட்டேன், ரெண்டுமே சொல்லலாம். கவி பாடுவதுன்னா ஏதோ ஒரு அழகான செய்யுளை எழுதி அவரை கொண்டாடுவது. போற்றி செய்யறதுனா போற்றி போற்றி, உங்களை போல உண்டா, உங்களை போல உண்டா, வாழி வாழி அப்படின்னு சொல்றது. இது ரெண்டுமே பண்ண மாட்டேன்னு யோசிக்கவுமா? அப்போதைக்கு அப்படி செய்வது என்று அப்படி வைத்துக் கொண்டோம் என்றால் கவி செய்கையாவது அவர்களை கவி பாடுகை. அது என்னங்கிறது விளக்குறார். கவி செய்கை என்றால் அவர்களை கவி பாடுவது. நீ தான் அந்த யுத்தத்துல ஜெயித்தாய், ஏதோ ஒரு ராஜாவை பார்த்து சொல்றது, நீ உன்னை போல வந்து யுத்தம் பண்ணக்கூடியவன் கிடையாது என்று அவனை கவி பாடுவது. போற்றுகையாவது கேவலம் புகழ்கை. செய்யுள்ளாம் இல்லை, வெறும்னே போனாலே ஏதோ அவனை கொண்டாடுவது, வெறும்னே அவனுக்கு காரணமே இல்லாமல் அவன் பண்ணாத காரியத்தெல்லாம் எடுத்து சொல்லி பண்ணுவது. இப்படி கேவலம் புகழ்கை. நயவேன் என்றது விரும்பேன் என்றபடி. நயவேன் பிற தெய்வம் ஒரு தெய்வம் நாளிடத்தேங்கிற நயவேன்னா விரும்பேன் என்றபடி. புயல் என்றால் மேகம், மயல் என்றால் பிராந்தி, மயல் என்றால் மயக்கம், பிராந்தி அது சொல்லப்படுது. அயர்வுனா மறப்பு, அயர்வுன்னா மறப்பது என்று அயரேன்னு இருக்கு, அதுக்கு அயர்வுனா மறப்புன்னு. இந்த வார்த்தைகளுக்கு நேர் அர்த்தமும் காட்டுறார். இது 35ஆம் பாசுரம். நைவேன் ஒரு தெய்வம் நாளிலத்தே சில மாநிலத்தை புயலே என கவி போற்றி செய்யேன். பொன் அரங்கம் என்னில் மயிலே பெருகும் ராமானுசன் மண்ணு மாமலர்த்தாள் அயரே அறிவினை என்னை எவ்வாறு என்று அடர்ப்பதுவே. அடுத்தது 36ஆம் பாசுரம். இந்த 36ஆம் பாசுரத்திலே ரொம்ப அழகான அர்த்தம் காட்டுறார். எம்பெருமான் எப்படி பகவத்கீதையை அர்ஜுனனுக்கு உபதேசித்தான், அதே பகவத்கீதையினுடைய அர்த்தங்களை கொண்டு எம்பெருமானார் பிற்காலத்திலே உலகத்தை திருத்துகிறார் என்று அந்த விஷயத்தை எடுத்து காட்டுறார். பிற்பாடும் இதே போல எம்பெருமான் கீதையை உபதேசம் பண்ணது ஆரணனுக்கு என்று அந்த பாசுரத்திலே ஐவர் தெய்வ தேர்ணில் என்று கீதை செம்மை பொருள் தெரிய பாரணி செப்பை ராமானுசன் அங்கேயும் இதே அர்த்தம் தான், திரும்பவும் அதே போல விஷயத்தை எடுத்து காட்டுறார். முதல்ல இந்த பாசுரத்தை பார்க்கலாம். 36ஆம் பாசுரம். அடல் கொண்ட நேமியன் ஆறுயிர் நாதன் அன்று ஆரண சொல் கடல் கொண்ட ஒன் பொருள் கண்டு அழிப்ப பின்னும் காசினியோர் இடரின்கண் வீழ்ந்திட தானும் ஒன்பொருள் கொண்டு அவர்பின் படரும் குணன் எம்பி ராமானுசந்தன் படி இதுவே. என்னுடைய எம்பெருமானாருடைய படி தன்மை இதுதான், அவருடைய சுபாவம் இது. எது? எந்த எம்பெருமான் கீதையை சொல்லி உலகத்தை திருத்த பார்த்தானோ அதே கீதையை கொண்டு உலகத்தை இவர் திருத்தினாரே, அப்படிப்பட்ட சுபாவத்தை கொண்டவர். அவரும் ஒரு கண்ணனும் ஒரு பலராமானுஜன், இவரும் ராமானுஜர், ரெண்டு பேரும் அந்த கீதையை கொண்டே உலகத்தை திருத்தினார்கள். அடல் கொண்ட முதல்ல அவதாரிகை 36ஆம் பாட்டு. இராமானுசன் மண்ணு மாமலத்தால் அயரேன் என்றீர். போன பாசத்துல என்ன சொன்னீர்? அமுதனாரை பார்த்து கேட்கிறார், எம்பெருமானாருடைய பொருத்தமான அந்த திருவடி தாமரைகளை நான் மறக்கவே மாட்டேன் என்று சொன்னீர். நாங்களும் அவரை ஆசிரியிக்கும்படி அவர் தம்முடைய சுபாவம் இருக்கும்படி சொல்லீர் என்ன? அத்தை அருளி செய்கிறார். உடனே சில பேர் கேட்கிறார், நாங்களும் இந்த எம்பெருமானாரை ஆசிரியிக்க வேண்டுமே, நீர் சொல்றீர் இந்த எம்பெருமானாரை மறக்கவே மாட்டேன், அவருடைய திருவடிகளை மறக்க மாட்டேன் என்று சொல்லுகிறீர். அப்படி சொன்னால் எங்களுக்கும் ஆசையா இருக்கு அவரை போய் ஆசிரியிக்க வேண்டும் என்று. நாமே ஏதோ ஒரு சுவாமி இடத்துல காலக்ஷேபம் கேட்கிறோம், ஏதோ ஒரு அர்த்த விஷயங்களோட சொல்றார், உடனே அவரை பத்தியே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அவர் ரொம்ப நல்லா சொன்னார், ரொம்ப நல்லா சொன்னார், நானும் வந்து கேட்கிறேனே எப்படி அங்க வரணும், எப்படி என்ன அப்படின்னு விசாரிப்போம். அதே போல இங்கே யாரோ விசாரிக்கிறார்கள், அவர்களுக்கு பதில் சொல்லுகிறார். அந்த எம்பெருமானாருடைய சுபாவம் இது என்று எடுத்து காட்டுகிறார். அடல் கொண்ட விரோதி நிரசன சக்தியை உடைத்தான நேமியன் திருவாழியை உடையனாய். எம்பெருமான் கையிலே திருவாழியை உடையவனாக இருக்கிறான், சக்கரத்தாழ்வாரை கையிலே கொண்டிருக்கிறான். அந்த சக்கரத்தாழ்வார் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? விரோதி நிரசன சக்தி, எதிரிகளை அழிக்கக்கூடிய சக்தியை உடையவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட திருவாழியை உடையனாய். ஆறுயிர் சகல ஆத்மாக்களுக்கும், ஆறுயிர் எல்லா ஆத்மாக்களுக்கும் நாதன் சேஷியானவன், எல்லா ஆத்மாக்களுக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் நாதன். அவன் அஸ்தான ஸ்நேககாருண்ய தர்மாதர்ம தியாகுலம், தியாகுலனாய் கொண்டு, இது ஆளவந்தாருடைய கீதார்த்த சங்கிரகத்திலே
இந்த முதல் அத்தியாயத்தினுடைய சுருக்கம். இந்த கீதா சாஸ்திரமானது முதல்ல எப்படி இந்த கீதா சாஸ்திரமானது ஏற்பட்டதுங்கிறத ஆளவந்தார் தெரிவிக்கிறார். அஸ்தான ஸ்நேக காருண்ய தர்மா தர்ம தியாபுலம். அதாவது அஸ்தான ஸ்நேகம், எந்த இடத்துல நம்ம ஸ்நேகம் வைக்கக்கூடாதோ அந்த இடத்துல ஸ்நேகம் வைப்பது. அதே போல அஸ்தான காருண்யம், எந்த இடத்துல கருணை வைக்கக்கூடாதோ அங்கே கருணை வைக்கக்கூடாது. ஒரு யுத்தத்துக்கு வந்துட்டு நான் அடிக்க மாட்டேன்னு சொன்னா எனக்கு இவர்களை பார்த்தா ரொம்ப வருத்தமா இருக்கு, இவர்களை போய் அடிக்கணுமான்னு தோன்றுகிறதுன்னு சொன்னா அது பொருத்தமா இருக்காது. ஒருத்தர் ஒரு வைத்தியர் இருக்கார், அறுவை சிகிச்சை பண்றதுக்கு எல்லாம் எடுத்து வந்துட்டார். ஐயோ இது அறுத்தா ரொம்ப கஷ்டமா இருக்குமே அவருக்கு, எப்படி அவரை போய் அறுக்கிறது, ரத்தமா வருமே, என்ன பண்றது அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டார்னா என்ன சொல்லுவா? அப்ப எதுக்கு இந்த வைத்திய படிச்சீர், வேற ஏதாவது படிச்சிருக்கலாமே, ஏதாவது அறுக்காத வேலை பண்ணலாமே அப்படின்னு சொல்லுவா. அதே போல அர்ஜுனன் என்ன பண்ணான், யுத்தத்துக்கு வந்துட்டான் பண்றேன்னு, எதிரே பீஷ்மர் துரோணர் எல்லாரையும் பாக்குறான். பார்த்தா எல்லாம் குருக்கள் இருக்கார்கள், தாத்தா இருக்கா, பெரியப்பா இருக்கா, சித்தப்பா இருக்கா, அண்ணா தம்பி, இப்படி எல்லாரும் இருக்கா, மைத்துனர்கள் எல்லாரும் இருக்கா. அதெல்லாம் பார்த்த உடனே அர்ஜுனனுக்கு என்ன தோன்றுகிறது, ஐயோ இவர்களையெல்லாம் போய் நாம் கொல்லணுமா, இவர்கள்லாம் எப்படிப்பட்டவர்கள், நம்ம இடத்துல அன்பு காட்டியவர்கள், இன்னைக்கே எவ்வளவோ அன்பு காட்டியிருக்கார்கள் நம்ம இடத்துல, இவர்களை போய் நாம் கொல்ல வேண்டுமா என்று அவன் நினைக்கிறான். அதை பார்த்து எம்பெருமான் சொல்லுகிறான், இப்படி எல்லாம் நீ கலங்கக்கூடாது, இது யுத்தம், நீ யுத்தம்னு என்று வந்து விட்டாய் என்றால் அப்பொழுது நீ யுத்தம் பண்ணித்தான் ஆகணும் என்று சொல்லுகிறார். முதல்ல அஸ்தான ஸ்நேக காரண்யம் இருக்கு. அதுக்கு மேல தர்மா தர்ம தியாகுலம், தர்மம் அதர்மம், எது தர்மம் எது அதர்மம்னு தெரியல அர்ஜுனனுக்கு. இப்படி ஒரே எல்லாருக்கும் துன்பத்தை கொடுத்து கொண்டு நிறைய தவறுகள் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் கௌரவாதிகள், அவர்களை தண்டிக்கணும், அதுதான் தர்மம். ஆனா அவனுக்கு அதுல போய் கலக்கம், இது தர்மமா, இவர்களை போய் கொன்றோம் என்றால் நமக்கு அதனால கஷ்டம் தானே வரும், இப்படி எல்லாருடைய மரணத்தை ஏற்படுத்தி நான் ராஜ்யத்தை ஆள்வது, எனக்கு அந்த ராஜ்யமே வேண்டாம், அப்படியெல்லாம் அவன் நினைத்தான். இப்ப எது தர்மம், சத்திரியனா இருந்தா தர்மம், அவனுக்கு இந்த யுத்தம் பண்ண வேண்டியதுங்கிறது தர்மம், தவறு பண்ணுபவர்களை தண்டிக்க வேண்டுங்கிறது அவனுக்கு தர்மம். அதை புரிந்து கொள்ளாமல் அவன் அப்படி பேசினான். அப்படி இருந்தவனை பார்த்துத்தான், அப்படி தர்மா தர்ம தியா குலனாய் கொண்டு அப்படிப்பட்ட அந்த மதி கலங்கிறவனாக இருந்தான். அப்படி கொண்டு அன்று அர்ஜுனன் சோகாவிஷ்டனான அன்று, அப்படி அர்ஜுனன் சோகத்தை உடையவனாக இருந்தான். அப்படிப்பட்ட அன்று அவனை வியாஜீகரித்து பெருங்கடலிலே மறைந்து கிடக்கும் பெருவிலையனான ரத்னங்கள் போலே, அவனை வியாஜீகரித்து அவனை ஒரு வியாஜமாக வைத்துக் கொண்டு, அவனை காரணமா வச்சுக்கொண்டு, நமக்கே ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணும் சில சமயம், அதை போய் நாம எல்லார்ட்டையும் சொன்னோம்னா ஒத்துக்க மாட்டார்கள், இது என்ன நீ என்ன சொல்றது அப்படின்னு. அதே விஷயம் வியாக்கியானத்துல எங்கேயோ வந்துடுதுன்னா அதை எடுத்து பறக்க சொல்லிடுவோம். நமக்கு ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசை, இது பலரும் பண்றதுதான். இது அவர்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு பிடிப்பு இருக்கு, இதை சொல்லணும், இந்த விஷயத்தை தெளிவுபடுத்தணும்னு ஆசை. இதை மட்டும் தனியா போய் சொன்னா இது ஏன் நீ சொல்ற, இது எதுக்கு, இது புதுசா எதுக்கு பிரச்சனையை உண்டு பண்ற, ஏதோ போயிட்டு இருக்கு அப்படியே இருக்கட்டும். எவ்வளோ நம்முடைய சம்பிரதாயத்திலே பார்த்தா எவ்வளவோ விஷயங்கள் தரம் தாழ்ந்து விட்டன. அந்தந்த நிலையில இருக்க வேண்டிய விஷயங்கள்லாம் ரொம்ப தரம் தாழ்ந்து போயிருக்கு. இப்ப தனியா அதை மட்டும் சொன்னோம்னா என்ன சொல்லுவா, இதை நீ சொல்றதுக்கு நீ யார் அதிகாரி, உனக்கு தெரியுமா இப்படின்னு சொல்லுவார்கள். அதே ஒரு வியாக்கியானத்துல அதே விஷயம், இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது, எல்லாம் வியாக்கியானத்துல பண்ணக்கூடாதுன்னு ஸ்பஷ்டமா சொல்லப்பட்டிருக்கேன். அதனால நாம புதுசா ஒண்ணு இதெல்லாம் நாம ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சுன்னா சொல்ல வேண்டாம், அவர்கள் சொன்னதை சொன்னாலே போதும். அப்படி ஏதோ ஒரு இடத்துல அது வரும், உடனே அதை நம்ம பறக்க எடுத்து ஒரு 10 நிமிஷம் அதை பத்தி இது நடக்கிறது, இது சரியில்லை அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நமக்கே ஒரு திருப்தி ஏற்படும். அது போலதான் எம்பெருமானுக்கு இந்த திருப்தி, அவனுக்கு எல்லாருக்கும் இந்த சரணாகதியை காட்டணும் என்று ஆசை. அதுக்கு யாரு ஆள் கிடைப்பா, யாரு வந்து கேட்பா, இதெல்லாம் கேட்கறதுக்கு பவ்யமா ஒருத்தன் வந்து கேட்கறதுக்கே ஆளே நீ யோசிச்சுட்டு இருந்தான். அப்ப இவனுக்கு ஒரு சோகம் வந்தது அர்ஜுனனுக்கு. சோகம் வந்தா தான் பவ்யத்தையே வரும். நமக்கு நல்லா சுகமா இருந்தோம்னா நான் தான் ராஜா, என்ன போல உண்டா, எனக்கு என்ன எல்லாரும் எனக்கு கீழ்ப்படிந்தவர்கள் அப்படின்னு தான் நமக்கு எண்ணம் தோணும். அப்படி என்ன சுகம் வந்துட்டே இருக்கு, நல்லா அனுபவிச்சுட்டே இருக்கும், மற்றவர்களை மதிப்பது கிடையாது. அதே ஒரு சோகம் வந்துதான் அப்பதான் நமக்கு தெரியும், ஓ இதுதான் உலகம் போல இருக்கு, இப்பதான் எனக்கு உண்மையே புரியுது, இந்த உலகம்னா ஏதோ கஷ்டமா இருக்கும், நம்ம 4 பேரோட உதவியை நாடித்தான் ஆகணும், நாமே எல்லாம் தனியா பண்ணிக்கலாம்னு நினைச்சோம் அப்படிங்கிற அந்த எண்ணம் எப்பொழுது ஏற்படும், சோகம் வந்தாத்தான். அதனால்தான் எம்பெருமானே இது ஒரு லீலையா தான் பண்ணினான். இந்த ரத்தத்தை கொண்டு வந்து சேனையோர் உபயோர் மத்திய ரத்தம் ஸ்தாபைய அப்படின்னு அர்ஜுனன் சொல்றான். உடனே எம்பெருமான் போய் அந்த வார்த்தை சொல்றதுக்காக தான் காத்துட்டு இருந்தான். நடுவுல போய் நிப்பாட்டி எல்லாரையும் காமிக்க, அங்க பார் அவர் இருக்காரு, அங்க பார் அவர் இருக்காரு, அங்க பார் அவர் இருக்காருன்னு
எல்லாரையும் காண்பிக்கிறான் எம்பெருமான். எதுக்கு? அப்பதான் இவனுக்கு அந்த சோகம் ஏற்படுங்கிறதுனால தான். அந்த சோகத்தை ஏற்படுத்தினதே எம்பெருமான் தானே. அப்படி அவன் அந்த சோகத்தை ஏற்படுத்தி அவனை பவ்யமாக இருக்க பண்ணி அவன் சரணாகதி பண்றான். சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் துவாம் பிரபத்தி என்று அந்த இடத்துல நான் உன்னிடத்திலே சரணாகதி பண்ணுகிறேன், நீ என்ன சொல்லுகிறாயோ அதை கேட்கிறேன், நீயே எனக்கு வழிகாட்டு என்று அப்பொழுது சொல்ல அந்த அர்ஜுனனை வியாஜீகரித்து அவன் ஒரு வியாஜமாக வைத்துக்கொண்டு பெருங்கடலிலே மறைந்து கிடக்கும் பெருவிலையனான ரத்னங்கள் போலே, ஒரு பெரிய கடல் இருக்குன்னா அதுக்குள்ள நிறைய ரத்னங்கள் எல்லாம் இருக்கும், பெரிய பெரிய விலை மதிப்பற்ற பொருள்கள்லாம் இருக்கும். அதை போலே ஆரண சொல் வேத சப்தமாகிற கடல் சமுத்திரத்துக்குள்ளே கொண்ட ஒருவருக்கும் தெரியாதபடி மறைந்து கிடக்கிற ஒன்பொருள் விலட்சணமான அர்த்தங்களை கண்டு தரிசித்து, எப்படி கடலுக்குள்ளே உயர்ந்ததான ரத்னங்கள் இருக்குமோ அதே போல சமுத்திரத்துக்குள்ளே ஒருவருக்கும் தெரியாதபடி மறைந்து கிடக்கிற வேத சப்தமாகிற சமுத்திரத்துக்குள்ளே கடலுக்குள்ள ரத்னம் இருக்கும். அது போல வேத கடல் மறைப்பார் கடல்னே சொல்லுவார்கள். அந்த வேத கடல் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒருவருக்கும் தெரியாதபடி மறைந்து கிடக்கிற விலட்சணமான அர்த்தங்களை, பொருள்னா அர்த்தம், பொருள்னா விலட்சணமான அர்த்தங்கள், உயர்ந்ததான அர்த்தங்கள், அதை கண்டு தரிசித்து அதை எம்பெருமான் தான் முதல்ல பார்க்கிறான். அதற்கு பிறகு அதை உலகத்துக்கு உபதேசிக்கிறான் இந்த கீதா சாஸ்திரம் மூலமாக. கண்டு தரிசித்து சகல சேத்தன உஜ்ஜீவனார்த்தமாக, எல்லா சேத்தனர்களுக்கும் உஜ்ஜீவனம் கிடைக்க வேணும் என்பதற்காக சகல சேத்தனன்னா இந்த கீதைக்கு யாரு குறிக்கோள்னா அதனுடைய அர்த்தத்துக்கு எல்லாருமே குறிக்கோள். அதோட சப்தத்துக்கு தான் நிறைய கட்டுப்பாடுலாம் உண்டு. இவர் தான் அந்த சப்தத்தை கீதா ஸ்லோகங்களை இவர்கள் கற்றுக்கொள்ளலாம், இவர்கள் தான் அதை சொல்லலாம்னு கட்டுப்பாடெல்லாம் உண்டு. ஆனா கீதையிலே காட்டப்பட்ட அர்த்தங்கள் எல்லாருக்கும் பொதுதான். அதை நாம் காலக்ஷேபமாக கேட்கக்கூடிய அதிகாரம் எல்லாருக்கும் உண்டு. அதிலே இவருக்கு தான் சொல்லலாம் இவருக்கு தான் சொல்லலாம்ன்றது கிடையாது. கீதா சாஸ்திரத்தினுடைய அர்த்தங்களை எல்லாரும் தெரிந்து கொள்ளலாம். அப்படி இருக்கக்கூடிய அந்த அதனால சகல சேத்தன உஜ்ஜீவனார்த்தமாங்கிறார். இது ஏதோ 4 பேருக்கு மட்டும் இருக்கிறதுனா அவர்களுக்கு மட்டும் அந்த கீதையை பெருமான் சொன்னான்னு சொல்லியிருக்கலாம். ஆனா இதை சொன்னது கீதா சாஸ்திரம் எதுக்காக? எல்லா சேத்தனர்களுக்காகவும். அப்படி சகல சேத்தன உஜ்ஜீவனார்த்தமாக அளிப்ப ஸ்ரீ கீதா முக்கேன உபகரித்தருள, இந்த ஸ்ரீ கீதை என்கிற அந்த சாஸ்திரம் மூலமாக எம்பெருமான் உபகரித்து அருளினான், அதை நமக்கு கொடுத்து அருளினான். பின்னையும் இதை பெற்றாலும் பிறகும் கூட காசினியோர் பூமியில் உள்ளவர்கள், இதை பெற்ற பிறகும் இந்த பூமியில் உள்ளவர்கள் பிரயோஜனப்பட்டார்களா என்றால் இடரின்கண் வீழ்ந்திட சம்சார துக்கத்திலே அழுந்தி தரைப்பட. கீதா சாஸ்திரம் வெளிவந்த பிறகும் எல்லாரும் உடனே மோட்சத்துக்கு போயிட்டார்களா? போகலையே. எல்லாரும் இன்னும் சம்சாரத்துக்குள்ளே அப்படியே அழுந்தி சம்சார கடலிலே அழுந்தி தரைப்பட இன்னும் கீழே கூட போய்கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்க அப்படி தரைப்பட தாமும் இங்கே பெருமானார் அவர் என்ன பண்றார்? தாமும் ஒன்பொருள் கொண்டு முன்பு சர்வேஸ்வரன் அருளி செய்த அந்த விலட்சணமான அர்த்தத்தை கொண்டு, முன்பு சர்வேஸ்வரன் எந்த கீதா சாஸ்திரத்தை அருளி செய்தானோ அதே விலட்சணமான அர்த்தத்தை கொண்டு இது கை கொள்ளும் அளவும் அவர்களை பின்படரும் குணன் பின்தொடர் நின்ற குணத்தை உடைத்தாய் இருப்பாராய். இது கை கொள்ளும் அளவும்னா அந்த கீதையை அவர்கள் கை கொள்ள வேண்டும். பெருமான் அதை சொல்லிட்டு போயிட்டான். அவன் ஒருத்தனையா போய் நீ கேட்டியா, உனக்கு புரிஞ்சுதான்னு கேட்கிறானான்னு இல்லையே. அதே எம்பெருமானார் என்ன பண்றாராம்? இந்த கீதா சாஸ்திரத்தினுடைய அர்த்தத்தை ஒவ்வொருத்தருக்கும் எடுத்துரைத்து உனக்கு புரிஞ்சுதா, இதுபடி நடக்கிறியா என்று அவர்கள் பின்பே போகக்கூடியவர். அதுதான் இது கை கொள்ளும் அளவும் அவர்களை பின்தொடரா நின்ற குணத்தை உடைத்தாய் இருப்பாராய். அவர்களை பின்தொடர்ந்து போய் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியவராக இருந்தார். அதாவது இந்த பரகத ஸ்வீகாரம் ஆச்சாரியனுடைய அனுகிரகம் எப்படி வருது? அவருடைய முயற்சினாலே அவருடைய கிருப்பையினாலே நமக்கு வருது. அப்படி எம்பெருமானார் இங்கே பண்ணி கொடுத்தார். அப்படி பண்ண குணத்தை உடைத்தாய் இருப்பாரா எங்களுக்கு தம்மை முற்றூட்டாக தந்த, எங்களுக்கு தம்மை முழுவதுமாக தந்த, முற்றூட்டாக முழு உணவு அப்படியே இந்த அனுபவித்துக் கொள் என்று தந்த எம்பெருமானார் இராமானுசந்தன். எம்பெருமானாருடைய படி இது, சுபாவம் இது. எம்பெருமானாருடைய சுபாவம் எப்படி இருக்கு?
இந்த கீதா சாஸ்திரத்தினுடைய அர்த்தத்தை நமக்கு நன்றாக கொடுத்தவராக அவர் இருக்கிறார் என்று ரொம்ப அழகாக எடுத்து காட்டுகிறார். ஆருயிர் நாதன் என்று ஆரணச்சொல் கடல் கொண்ட ஒன்பொருள் கண்டளிப்ப என்று பாட்டமான போது, இது இரண்டாவது பாட்டம். முதல் பாடம் ஆருயிர் நாதன் அன்று ஆரணச்சொல், அன்றுனா அந்த அர்ஜுனன் சோகாவிஷ்டனான அன்றுன்னு ஒரு அர்த்தம் பார்த்தாச்சு. இப்ப இரண்டாவது பாட்டம் காட்டுற ஆருயிர் நாதன் என்று ஆரணச்சொல் கடல் கொண்ட ஒன்பொருள் கண்டளிப்ப, இது இரண்டாவது அர்த்தம். அதாவது ஆருயிர் நாதன் என்றுனா நான் தான் உங்களுக்கு ஆருயிர் நாதன் என்று சொல்லிக்கொண்டே எம்பெருமான் வேத சப்தத்திலே இருக்கக்கூடிய வேத கடலில் இருக்கக்கூடிய அர்த்தங்களை எடுத்து கொடுத்தான். அன்றுன்னு சொன்னா அந்த அர்ஜுனன் கஷ்டப்பட்ட அன்னைக்கு, அது ஒரு அர்த்தம். என்றுன்னு சொன்னா ஆருயிர்நாதன் நான் என்று சொல்லிக்கொண்டே எம்பெருமான் அதை பண்ணினான் என்று அர்த்தம் என்று பாடமான போது, அடல் கொண்ட நேமியனான சர்வேஸ்வரன் தானே ஆத்மாக்களுக்கு சேஷி என்று கொண்டு, அடல் கொண்ட நேமியனான சர்வேஸ்வரன் சக்கரத்தாழ்வாரை கையிலே கொண்டிருக்கக்கூடிய சர்வேஸ்வரன் தானே அந்த எம்பெருமானே ஆத்மாக்களுக்கு சேஷி என்று கொண்டு, நான் தான் ஆத்மாக்களுக்கெல்லாம் தலைவன் என்று கொண்டு வேதத்தில் மறைந்து கிடக்கிற அர்த்தத்தை தரிசித்து, வேதத்தில் மறைந்து இருக்கக்கூடிய அர்த்தங்களை எல்லாம் தான் பார்க்கிறான். அதை பார்த்து ஸ்ரீ கீதா முக்கேன அருளி செய்ய என்று பொருளாக்கிறது. அப்படி கீதை மூலமாக ஸ்ரீ கீதை மூலமாக அதை அருளி செய்தான். அடல் மிடுக்கு, காசினி பூமி, இடரின் கண் என்றது இடரின் இடத்திலே எங்கை, படி சுபாவம், இதெல்லாம் முக்கியமான வார்த்தைகளுக்கு அர்த்தம் காட்டுற. அடல்னா மிடுக்கு பலம், காசினா பூமி, காசினியோர் தாம் வாழ கலியுகத்தே என்று தனியன்ல பார்க்கிறோமே பூமி. இடரின் கண் என்றது இடரின் இடத்தில், கண்ணுனா இடம்னு அர்த்தம். ஐயாள்கையின் அது கண் அப்படின்னு வேற்றுமை உருவு, அந்த கண்கிற வேற்றுமை உருவு இடம் என்று அர்த்தம். படினா சுபாவம் என்று காட்டுகிறார். ரொம்ப அழகான விஷயம் பிள்ளைலோகஞ்சியர் எடுத்து காட்டியிருக்கார். இந்த அது ஏன் இங்க கீதையை முக்கியமா சொல்லியிருக்கார் எம்பெருமானார், அதை கொண்டு உலகத்தை திருத்துகிறார்னு ஏன் காட்டியிருக்காருன்னா, திருக்கோஷ்டியூருக்கு இந்த கீதா சர்ம ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை கேட்பதற்காக தான் போகிறார் 18 தடவை. அதைத்தான் பெறுகிறார், அதைத்தான் வெளியிடுகிறார். எப்படி வெளியிடுகிறார்னா, அவரை வந்து பிரார்த்தித்தவர்கள் யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்களுக்கு அதிகாரத்தை பார்க்காமல், உமக்கு சாஸ்திரம் என்ன தெரியுமா, நீர் இந்த தர்க்கம் வாசிச்சிருக்கிறார், இப்படியெல்லாம் விசாரிக்காமல் யாரெல்லாம் வந்து கேட்டிருந்தார்களோ அவர்களுக்கு அத்தனை பேருக்கும் அந்த சர்ம ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை நன்றாக வெளியிட்டு அவர்களுக்கு நல்ல ஞானத்தை உண்டு பண்ணி அவர்களுக்கு உஜ்ஜீவனத்தை ஏற்படுத்தி கொடுத்தாரே, அதை திருவுள்ளத்திலே கொண்டுதான் இங்கே அமுதனார் இந்த பாசுரத்தை அமைத்திருக்கிறார்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த இடத்துல முக்கியமா கீதையை எடுத்து வெளியிட்டு உலகத்தை திருத்தினார், உலகத்துக்கு உஜ்ஜீவனத்துக்கு வழி பண்ணினார்ங்கிறது காட்டப்பட்டிருக்கிறதுனாலே அந்த விஷயம் பொருத்தமா அமைந்திருக்கு. இது 36ஆம் பாசுரம். அடல் கொண்ட நேமியன் ஆருயிர்நாதன் அன்று ஆரணச்சொல் கடல் கொண்ட ஒன்பொருள் கண்டு அழிப்ப, பின்னும் காசினியோர் இடரின் கண் வீழ்ந்திட தானும் அவன்பொருள் கொண்டு அவர் பின் படரும் குண நிம்மி ராமானுசந்தன் படியுதுவே என்று காட்டினார். அடுத்தது 37ஆம் பாசுரம். படிகொண்ட கீர்த்தி இராமாயணம் என்னும் பத்தி வெள்ளம், குடிகொண்ட கோயில் இராமானுசன் குணம் கூறும் அன்பர், கடிகொண்ட மா மலர்த்தாள் கலந்து உள்ளம் அணியும் நல்லோர், அடிகண்டு கொண்டு உகந்து என்னையும் ஆளவர்க்கு ஆக்கினரே. பெருமானாருடைய அடியவர்கள் என்னை அவருக்காக ஆக்கி கொடுத்தார்கள் என்று இந்த பாசுரத்திலே காட்டுகிறார். அந்த எம்பெருமானாரை சொல்லும் பொழுது அந்த ஸ்ரீராமாயணம் என்கிற திவ்ய சாஸ்திரம் அதை தன்னுடைய திருவுள்ளத்திலே எப்பொழுதும் கொண்டவர். இந்த ஸ்ரீராமாயணத்தை கேட்கறதுக்காகத்தான் ஓராண்டு காலம் பெரிய திருமலை நம்பியிடத்திலே திருப்பதியில இருந்து கொண்டு நன்றாக அந்த ஸ்ரீராமாயணத்தை கற்றுக்கொண்டார், காலக்ஷேபமாக கற்றுக்கொண்டார். அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீராமாயணம் எப்பொழுதும் எம்பெருமானாருடைய திருவுள்ளத்திலே அமைந்திருக்கிறது. அந்த எம்பெருமானாருடைய அடியவர்கள் என்னை கொண்டு வந்து அவரிடத்திலே சேர்த்தார்கள். இது நானா முயற்சி பண்ணி எனக்கு நடக்கல, அவர்களுடைய முயற்சியாலே அடியார்களுடைய கருணையினால்தான் நமக்கு நடக்கிறது என்று காட்டுகிறார். இன்னைக்கு கூட ஒருத்தர் கேள்வி பதில் ஒருத்தர் கேட்டிருந்தார், ஆச்சாரியன் சமாசனம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா அது நமக்கு எம்பெருமானே அதுக்கு ஏற்பாடு பண்ணுவானா அப்படின்னு. ஆமா, அடியார்கள் மூலமாக நமக்கு அந்த ஆச்சாரிய சம்பந்தத்தை ஏற்படுத்தும். அதுதான் ஒரு கொடியை கொள்கொம்பிலே சேர்க்கும் பொழுது அதிலே ஆங்காங்கே சின்ன சின்ன ஒரு கொம்புகள் இருக்கும். அது மூலமா தான் அந்த கொடியானது மேலே பெரிய பந்தலிலே போய் படர வைக்க முடியும். நேராக போய் கொடிய பந்தல்ல படர வைக்க முடியாது. சின்ன சின்னதா குச்சி குச்சியா நட்டு அது மேல படர வைத்து தான்
அங்கே போய் சேர்ப்பா. அதுதான் நடுவில் பெருங்குடிங்கிறார். இந்த பாகவதர்கள்ங்கிறவர்கள் எம்பெருமானுக்கு ஆச்சாரியனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய பெருங்குடியாம். நடுவில் பெருங்குடினா இது பெரிய கூட்டம், அடியார்களுடைய கூட்டம். அவர்களை கொண்டுதான் நாம் எம்பெருமானையே அணுகுகிறோம் என்று காட்டுகிறார். இப்படி படிகொண்ட கீர்த்தி இராமாயணம் என்னும் பத்தி வெள்ளம். இப்படி இருக்கிற இவர் தம்மை நீர்தாம் அறிந்து பற்றினபடியன் என்ன, நான் அறிந்து பற்றினேன் அல்லேன். அவர் திருவடிகளில் சம்பந்தமுடையவர்களே உத்தேசியர் என்றும் இருக்கும் அவர்கள் என்னையும் அங்குத்தைக்கு சேஷமாக்கினார்கள் என்கிறார் பாசத்துடைய அவதாரிகை. இப்படி இருக்கிற இவர் தம்மை நீர்தாம் அறிந்து பற்றினபடியன். இப்படி இருக்கக்கூடிய அமுதனாரை பார்த்து அங்க இருக்கவர்கள் கேட்கிறார்கள், நீர் எப்படி எம்பெருமானாரை போய் பற்றினீர் என்று கேட்க அதுக்கு பதில் சொல்லுகிறார், நான் அறிந்து பற்றினேன் அல்லேன். நான் போய் எம்பெருமானாரை பற்றி பெருமையை தெரிந்து கொண்டு பற்றவில்லை. அவர் திருவடிகளில் சம்பந்தம் உடையவர்களே, அந்த எம்பெருமானாருடைய திருவடிகளிலே சம்பந்தம் உடையவர்களே உத்தேசியர் என்று இருக்கும் அவர்கள். யாரெல்லாம் அப்படி இருக்கார்களோ, எங்களுக்கு யாரு வேணும், எம்பெருமானாருடைய திருவடிகளே சம்பந்தம் உடையவர்களே வேணும் என்று இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் என்னையும் அங்குத்தைக்கு சேஷமாக்கினார்கள். அப்படிப்பட்டவர்கள் என்னையும் அந்த எம்பெருமானாருக்கு சேஷமாக்கினார்கள் என்கிறார் என்று சொல்லுகிறார். படிகொண்ட கீர்த்தி இராமாயணம் என்னும் பத்தி வெள்ளம். படிகொண்ட பூமி அடங்க கொண்டிருக்கும் கீர்த்தி, கீர்த்தியை உடைத்தான, பூமி முழுக்க இருக்கக்கூடிய அந்த கீர்த்தி, அப்படிப்பட்ட அந்த கீர்த்தி பூமி அடங்க இருக்கக்கூடிய அந்த கீர்த்தி அதை உடைத்தான இராமாயணம் என்னும் பக்தி வெள்ளம். ஸ்ரீ ராமாயணமாகிற பக்தி சாகரம், இதுவே ஒரு பக்தி கடல். ராமாயணம்ங்கிறதே ஒரு பக்தி கடல். அந்த ஸ்ரீ ராமாயணம் ஆகிற பக்தி சாகரம் குடிகொண்ட நித்தியவாசம் பண்ணுவதொரு கோயில், திவ்ய சம்ஸ்தானமா திவ்யஸ்தானமா இருக்கிற கோயில்னா திவ்யஸ்தானம், அது ஒரு சிறந்த ஒரு இருப்பிடம். அப்படிப்பட்ட திவ்யஸ்தானமாய் இருக்கிற இராமானுசன் எம்பெருமானாருடைய குணம் கூறும். அப்போ இந்த எம்பெருமானார் தான் ஸ்ரீராமாயணம் என்கிற பக்தி வெள்ளம் குடிகொண்ட இடமாக இருக்கிறார். எம்பெருமானாரிடத்துல தான் அந்த ஸ்ரீராமாயணம்ங்கிற அந்த பக்தி சாகரமே இருக்கிறது. அப்படிப்பட்ட எம்பெருமானாருடைய குணம் கூறும், குணங்களை பேசான் என்றுள்ள அன்பர் பிரேமயுக்தருடைய கடி கொண்ட பரிமளத்தை உடைத்தாய் மா ஸ்லாகியமாய் மலர் போக்கியமாய் இருக்கிற தாள் திருவடிகளிலே உள்ளம் கலந்து நெஞ்சு கலந்து. அப்படி அந்த எம்பெருமானாருடைய குணங்களை பேசிக்கொண்டிருக்கக்கூடிய பிரேமயுக்தருடைய அந்த பேசிக்கொண்டிருக்கிறவர்கள் யாரு, அந்த எம்பெருமானாரிடத்தில் அன்புடையவர்கள். அவர்களுடைய பரிமளத்தை உடைத்தாய் ஸ்லாகியமாய் போக்கியமாய் இருக்கிற திருவடிகள். இப்போ எம்பெருமானாருடைய அடியார்கள், அந்த அடியார்களுடைய திருவடிகள் அது எப்படி இருக்கு, வாசனையா இருக்கு, சிறந்ததாக இருக்கு, போக்கியமாகவும் இருக்கு. அப்படிப்பட்ட திருவடிகளே உள்ளம் கலந்து நெஞ்சு கலந்து கனியும் நல்லோர், சிநேகித்திருக்கும் நல்லோர், விலட்சணனானவர்கள். பெருமானாருடைய திருவடிகளையே நினைத்துக் கொண்டிருப்பவர்கள், அந்த அடியாருடைய திருவடிகளையே எப்பொழுதும் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சிறந்தவர்கள், நல்லோர்கள். விலட்சணர்னா மிகவும் பெருமை வாய்ந்தவர்கள், வேறுபட்டவர்கள். அவர்கள் இவ் ஆத்மவஸ்துவும் அங்குத்தைக்கு சேஷம் அன்றோ என்று கொண்டு அவர்கள் என்ன பார்த்தார்கள், என்ன பார்த்து நினைத்தார்கள், இந்த ஆத்மாவும் அந்த எம்பெருமானாருக்கு சேஷப்பட்டு இருக்க வேண்டியதுதானே அப்படி என்று கொண்டு அடி கண்டு இதனுடைய அடியை தரிசித்து, இதனுடைய இந்த ஆத்மாவுடைய தன்மையை, இந்த ஆத்மாவுடைய விஷயத்தை நன்றாக பார்த்து உகந்து கொண்டு அந்த சம்பந்தமே ஹேத்துவாக விரும்பி அங்கீகரித்து, அந்த எம்பெருமானாரிடத்தில் இருக்கக்கூடிய சம்பந்தமே நமக்கு ஒரு ஹேத்துவாக விரும்பி அங்கீகரித்து, அதையே நமக்கு ஒரு காரணமாக விரும்பி ஏற்றுக்கொண்டு என்னையும் தங்களைப் போல என்னையும், அவர்கள் எப்படி எம்பெருமானாருடைய அடியவர்களிடத்தில் ஈடுபட்டிருக்கிறார்களோ அதே போல என்னையும் அவருக்கு ஆளாக்கினர், அவருக்கு சேஷமாகும்படி பண்ணினார்கள். அந்த எம்பெருமானாருக்கே சேஷமாகும்படிக்கு, அடிமையாக இருக்கும்படிக்கு பண்ணினார்கள். ஆகையாலே நான் அறிந்து இவ்விஷயத்தை பற்றினேன் அல்லேன். ஆகையாலே நான் தெரிந்துலாம் எம்பெருமானாரை போய் பற்றவில்லை, ஸ்ரீ வைஷ்ணவர்கள் சேர்க்க சேர்ந்தேன் இத்தனை என்று கருத்து. ஸ்ரீ வைஷ்ணவர்களே என்னை பார்த்தார்கள்,
இந்த ஆத்மா இந்த எம்பெருமானாரிடத்தில் இருந்தா பொருத்தமா இருக்கும் என்று அவர்கள் சேர்த்து வைத்தார்கள். அதுக்கு நான் இசைந்தேன், அவ்வளவுதான் என்று ரொம்ப அழகான அர்த்தத்தை காட்டுறார். இது சம்பிரதாயத்திலே முக்கியமான அர்த்தம். ஒரு சில சமயத்திலே புதுசா வரவர்களை நான் இவரை போய் ஆச்சாரியனா பட்டலாமா, அவரை போய் பட்டலாமா, வழிவழியா வரவர்களுக்கு ஒரு ஆச்சாரியர் இருக்கார், புதுசா சம்பிரதாயத்துக்கு வருகிறார்கள். அப்போ யார் அவர்களுக்கு நல்ல வழிகாட்டுகிறார்களோ அவர்கள் யாரிடத்திலே போய் அவர்கள் உத்தமமான அதிகாரிகளை தான் சேர்த்து விடுவார். அப்படி காட்டுபவர்களிடத்தை அந்த தன்னுடைய சேஷத்துவத்தை காட்டி அவர்களிடத்தை இருக்க வேண்டும் என்பது இங்கே காட்டப்படுறது. அப்படி நான் பற்றினேன் அல்லேன், ஸ்ரீ வைஷ்ணவர்கள் சேர்க்க சேர்ந்தேன் இத்தனை என்று கருத்து. ஸ்ரீ ராமாயணத்தை பக்தி சாகரம் என்றது நிரவதிக பக்தி ஜனகத்துவத்தாலே. ஏன் ஸ்ரீராமாயணத்தை பக்தி சாகரம்னு சொல்லுகிறார் என்றால், நிரவதிக பக்தி ஜனகத்துவம், நமக்கு எல்லையில்லாத பக்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கு, அப்படி உண்டு பண்ணுவதாக இருக்கு. அதனாலே அதே பக்தி சாகரம் என்று சொல்கிறார். கடி என்றால் மனம் என்று இந்த பாசுரம். இது 37ஆம் பாசுரம். படிகொண்ட கீர்த்தி ராமாயணம் என்னும் பத்தி வெள்ளம் குடிகொண்ட கோயில் ராமானுசன் குணங்கூறும் அன்பர் கடிகொண்ட மாமலர்த்தாள் கலந்துள்ளம் கனியும் நல்லோர் அடிகண்டு கொண்டு வந்து என்னையும் ஆளவர் ஆக்கினரே என்று காட்டினார். மேலே இருக்கக்கூடிய பாசுரங்கள் அதை நாளைய தினம் அனுபவிக்கலாம். ஆழ்வார் திருடிகளே சரணம், எம்பெருமானார் திருடிகளே சரணம், பிள்ளான் திருடிகளே சரணம், நஞ்சியர் திருடிகளே சரணம், நம்பிள்ளை திருடிகளே சரணம், வடக்கு திருவேதி பிள்ளை திருடிகளே சரணம், பெரியவாச்சான் பிள்ளை திருடிகளே சரணம், வாதிகேசரி அழகமான ஜீயர் திருடிகளே சரணம், ஜீயர் திருடிகளே சரணம், ஜீயர் திருடிகளே சரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் koil.org KOYIL.org